சந்தானம் கதாநாயகனாக நடிக்கும் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இன்று திரையரங்குகளில் வெளியான திகில் நகைச்சுவை திரைப்படமாகும். இந்த படம் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தின் தொடர்ச்சியாகும். சந்தானம் மீண்டும் கதாநாயகனாக நடிக்க தொடங்கியதால் ரசிகர்கள் படம் எப்படி இருக்கிறது என்பதை அறிய ஆர்வமாக உள்ளார்கள். பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம், கௌதம் மேனன், யாஷிகா, கஸ்தூரி மற்றும் செல்வராகவன் நடிப்பில் பிரம்மாண்டமாக வெளியான படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். படத்தின் திரை விமர்சனத்தை பார்ப்போம். திரைப்பட விமர்சகரான கிஸ்ஸா கதாபாத்திரத்தில் சந்தானம் நடிக்கிறார். பல படங்களுக்கு அவர் தொடர்ந்து எதிர்மறையான விமர்சனங்களை அளித்து வருகிறார். தியேட்டரில் உனக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று சந்தானத்திற்கு அழைப்பு வருகிறது. சந்தானம் அழைப்பை ஏற்று படத்தை பார்க்க செல்கிறார். அங்கு சென்ற பிறகுதான் அது பேய்களால் ஆளப்படும் தியேட்டர் என்பதை உணர்கிறார். அந்த தியேட்டருக்குள் சென்றால் வெளியே வர முடியாது. பேய்கள் பல தடைகளை உருவாக்குகின்றன. அங்கே ஒரு பேய் படம் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பேய் படத்தில் சந்தானம் சிக்கிக் கொள்கிறார். தியேட்டரை ஆளும் பேய்கள் அந்த பேய்களிடமிருந்து தப்பித்தால்தான் சந்தானம் உயிர் வாழ முடியும் என்ற நிபந்தனையையும் விதிக்கின்றன. திரையில் ஓடும் படத்திற்குள் இருக்கும் பேய்களிடம் சிக்கிய சந்தானம் மீள்வாரா என்பதுதான் படத்தின் மீதி கதை. ஒரு சினிமாவுக்குள் ஒரு சினிமாவை உருவாக்கி ஒரு தனித்துவமான திரைக்கதையை இயக்குனர் பிரேம் ஆனந்த் உருவாக்கியுள்ளார். ஒரு சிக்கலான பிரச்சனையாக தோன்றும் கதையை திரையில் புரியும்படி செய்துள்ளார் இயக்குனர். இக்கதையில் சந்தானம் பல இடங்களில் தனது டைமிங் காமெடிகளால் ஸ்கோர் செய்துள்ளார். வழக்கமான சந்தானத்தை போலில்லாமல் கிஸ்ஸா வேடத்தில் தனது சிகை அலங்காரம் முதல் உடல் மொழி வரை அனைத்திலும் வித்தியாசத்தை காட்டியுள்ளார். சந்தானம் படத்தில் திரைப்பட விமர்சகராக நடித்திருந்தாலும் எந்த படத்தையும் விமர்சிக்காதது அவரது கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்க்கவில்லை. குறைந்தபட்சம் சில படங்களையாவது அவர் விமர்சித்திருக்கலாம். அப்படி விமர்சித்தால்தான் அரை பேய் பிடித்திருக்கிறது என்று நாம் நம்பி இருக்கலாம். இயக்குனர் செல்வராகவன் ஹிட்சாக் இருதயராஜ் என்கிற பேயாக வந்து சந்தானத்தை பேய் பிடித்துள்ளார். யாஷிகா ஆனந்த் மற்றும் கஸ்தூரி போட்டி போட்டுக்கொண்டு தங்களது வசீகரத்தை காட்டியுள்ளனர். ஆப்ரோ இசை பரவாயில்லை. தீபு குமாரின் ஒளிப்பதிவு அருமை. இயக்குனர் பிரேம் ஆனந்த் ஒரு சிக்கலான கதையை நகைச்சுவை காட்சிகளால் நிரப்பி நகைச்சுவை படமாக மாற்றியுள்ளார். இந்த படத்தில் நகைச்சுவை இல்லாதது டிடி ரிட்டர்ன்ஸுடன் ஒப்பிடும்போது சற்று பின்னடைவுதான். இரட்டை அர்த்த காமெடி முகம் சுளிக்க வைக்கிறது. டிடி நெக்ஸ்ட் லெவல் வேற லெவலில் இருக்கும் என்று நினைத்தால் ஏமாற்றமே. கதை இல்லைனாலும் ஜாலிக்காக சென்று படம் பார்க்கலாம்.